ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் இட்லி தோசையாக சாப்பிட்டு குழந்தைங்கள்லாம் போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக இன்றைக்கி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தாங்க செய்வேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாஸ்தாவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும். நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டக்குன்னு வணங்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே அரைச்சது தாங்க, கடைத்தூள் இல்லை. எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இப்போ நான் கிளறி விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து அது கூட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே ஒன்றாகிற மாதிரி கிரேவியும் இந்த பாஸ்தாவும் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பராக பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் பாஸ்தா நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.